வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 15ஆம் தேதி மே வியாழக்கிழமை நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி நாள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். அண்ட் நம்ம சேனலில் மார்க்கெட்டை நான் மென்ஷன் பண்ணுறது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியை மட்டும்தான். ஸோ உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு இண்டெக்ஸஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸோ அனலைஸ் பண்ணணும், இல்லை அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நான் வீடியோவில் அந்த இண்டெக்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் சென்செக்ஸில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, இல்லைனா இண்டெக்ஸஸ்லனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து. ஓகே, அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த அனாலிசிஸ் ஒரு 4 விதமாக பண்ண போகிறோம். ஓகே, 4 பாயிண்ட்ஸ் வச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா யூஷுவல் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான். ஸோ அந்த நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒரு யூஸ் பண்ணலாம், அடுத்து நம்ம சூப்பர் ட்ரெண்டும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா யூஸ்வலாக ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அது. ஸோ இப்போ ஆப்ஷனில் எங்கெங்கெல்லாம் கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும், புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறது சப்போர்ட் ஆகவும் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகும்போது இங்கே ஸ்டாப் ஆகி திருப்பி வர மாதிரி, சப்போர்ட்னா இதுக்கு கீழே இருந்து திருப்பி வர மாதிரி. ஸோ அதுதான். ஸோ அப்போது இதுதான் நம்ம புட்டப், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அனலைஸ் பண்ணி அண்ட் பிசிஆர் டேட்டாவையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாவை பார்ப்போம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி ஏன் முக்கியம்னா, கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30க்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் நல்லாவே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகலாம். ஓகே, அண்ட் நம்ம இப்போ பார்த்தோம்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஏப்ரல் ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் நமக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலியில் இருந்துச்சு. அப்போ இந்த நல்ல ஒரு பாசிட்டிவை ஸோ இந்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த ஏப்ரல் 29 அதுக்கு முன்னாடியுமே சொல்லலாம், ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு. அண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டைம் 12ஆம் தேதி மே மாதம். ஸோ மே மாதம் இந்த 12ஆம் தேதி மார்க்கெட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்போது இந்த கொஞ்சம் மேலே போனது பாசிட்டிவான விஷயம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 வாரத்துக்கு இருந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், அதாவது எந்த ப்ரைஸை தாண்டி மார்க்கெட் மேலே போக விடாமல் தடுத்துச்சுங்கிறது 24,500. ஸோ இந்த 24,500 இல்லைனா 24,360 சொல்லலாம். அப்போது இந்த ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ஒரே நாள் கேப் அப், அந்த 12ஆம் தேதி கேப் அப் வந்தபோது மார்க்கெட் கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாமே இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், அதாவது 24,500 அப்படிங்கிறதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஓகே, அண்ட் இன்றைக்கி நமக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஒரு கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 25,000 இருக்குது. அப்போ இந்த கால் ஆப்ஷன் 25,000 இருக்குது. இதை நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட பிசிஆர் ரேஷியோன்னு இருக்குது. அந்த பிசிஆர் ரேஷியோ 0.7ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பிசிஆர் ரேஷியோ ஃபார் மேலே போகிறதுக்கு மார்க்கெட். அண்ட் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேங்கிறனால நான் எக்ஸ்பைரி டே மட்டும் இன்க்ளூட் பண்ணேன்னா 0.69 இருக்குது. அண்ட் எக்ஸ்பைரி டே மட்டும் இல்லாமல் நான் இன்னும் 2-3 எக்ஸ்பைரி டே இன்க்ளூட் பண்ணாலுமே நமக்கு 55,000 இருக்க கால் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படிங்கிறனால இது 1 வீக்லி எக்ஸ்பைரி மட்டும் இல்லை, மந்த்லி எக்ஸ்பைரி இல்லை 2 வாரத்துக்கான எக்ஸ்பைரி, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 போகும் அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது மார்க்கெட் இன்றைக்கி 24,600 இருக்குது. அப்போ இங்கேருந்து 25,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஆனால் இருந்தாலுமே நம்ம மார்க்கெட் சப்போஸ் டவுன்ஃபால் ஆனால் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ இதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு நமக்கு மேலே 25,000ம் கீழே 24,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மேலே போனால் இங்கேருந்து மார்க்கெட்டை ப்ரைஸ் மேலே போக விடாது. அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சப்போர்ட்னா
மார்க்கெட் இங்கே டவுன் சைடு வரும்போது இதை தாண்டி போக விடாது. அப்போ இது வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸும் கீழே இருக்கிறது சப்போர்ட்டும். ஓகே தான். அப்போது இப்போது நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது பாசிட்டிவ்லேருந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குன்னு தெரியுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸில் கோல்டன் கிராஸில் இருக்குது. இந்த கோல்டன் கிராஸ்னால் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்னா 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணுச்சுன்னா, மேலே கிராஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து கோல்டன் கிராஸ்ன்னு பேர். அப்போது இந்த அதாவது இப்போ இந்த கோல்டன் கிராஸில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஓவரால் பிக்சர் பாசிட்டிவ் தான் அர்த்தம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று வந்து மார்னிங் தொடங்கும் போது இந்த கோல்டன் கிராஸ்க்கு ரெண்டுக்கும் இருந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் ஒரு 280 பாயிண்ட். ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் மார்க்கெட் முடியும் போது இந்த 50 and 200க்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 200. அப்போது 280 பாயிண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 83 பாயிண்ட் இல்லைனா 85 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அப்போது இந்த டிக்ரீஸ், இந்த 85 பாயிண்ட் டிக்ரீஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி 50ல் 85 பாயிண்ட்ஸ் வந்து ஆசிலேஷன் ஒரு எக்ஸ்பெக்டட் தான். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ்க்கு போகலை. அப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போது மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில். நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, 25,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட பிசிஆரோட ரேஷியோ. அண்ட் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஒரு டவுன் சைட்கான செல்லிங் இன்னும் நிறையா வரலன்னு. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட்லேயும் என்னென்னா இந்த பக்கம் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. தோ மார்க்கெட் வந்து இந்த பக்கம் கீழே குறைஞ்சிருந்தாலும், அதாவது நமக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்திருந்தாலும் இது 100% வந்து ஒரு பியரிஷ் மூமெண்ட்டாக மாறலை. ஸோ ஸ்டில் வந்து இந்த புல்லிஷ் மூமெண்ட்டோட ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி மார்க்கெட் இந்த 24,660 இருக்குது, 680 இருக்குது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகி 25,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் வாங்கினா கொஞ்சம் பெட்டர். ஸோ 25,000 இல்லைனா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே 24,000க்கும் இங்கேயும் இருக்க கால் ஆப்ஷன்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. பெருசாக வந்து கேப் அப்போ கேப் டவுனோ வராத மாதிரி. ஆனால் நீங்கள் 12ஆம் தேதி இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருந்திருக்கும். கரெக்டு. இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி. ஸோ 10ஆம் தேதி ஒரு நல்ல கேப் அப்பும், அடுத்து 13ஆம் தேதி ஸ்டார்டிங் கிஃப்ட் நிஃப்டி தான். ஓகே. ஸோ அப்போ இந்த கேப் அப் தான் நமக்கு மார்க்கெட்டில் 12ஆம் தேதி ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி மார்க்கெட்டை கொஞ்சம் கிளியராக ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து இப்போ வந்து ஒரு சின்ன கேப் டவுன் இருக்குது. மார்க்கெட் அந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் சேர்ந்த மாதிரியே எதுவும் இல்லை. ஏன் வந்து இது கேப் டவுன்னு சொல்கிறேன்னா, இந்த கேண்டில் ஷேப் பாருங்கள். ஸோ இந்த கேண்டிலோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்குள்ளே தான் அடுத்த கேண்டில் இருக்குது. ஸோ அப்போது எப்போ வந்து இந்த கேண்டிலுக்கும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்க்கு சைடில் எதுவுமே இல்லாமல் ஒரு புது கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து இதுக்கு பேர் கேப் டவுனுன்னு பேர். அண்ட் இந்த செகண்ட் கேண்டிலில் நமக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போது இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கேயும் ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இங்கேங்கிறனால இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் இருக்குது ஒன்று. அண்ட் இந்த கேப் டவுனில் அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேண்டில் வந்து நெகட்டிவ் கேண்டில் அண்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது. அப்போது ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து செல்லர்ஸோட ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ப்ரெஷரும் அதிகம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனையும் தாண்டி நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இப்போ எப்படி மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மார்க்கெட்டோட சைக்காலஜி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு சின்ன ப்ரைஸை கரெக்ஷன் நடக்கலாம். மேபி இங்கே அதே மாதிரி நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போதுமே நமக்கு வந்து ஒரு 9 மணிக்கு மேலே மார்க்கெட் இப்படி திருப்பி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் மார்க்கெட் இன்றைக்கி டவுன் சைட் மூமெண்ட் வந்துச்சுன்னா 24,600 இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்ச் வரைக்கும் பாருங்கள். இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது.
சப்போஸ் இதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 24,000 வரைக்கும் டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் இருக்கிற முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து 9:30க்கு மார்க்கெட்டை வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செல்லிங்கில் இருக்கா இல்லை பையிங் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. எந்த ப்ரைஸை சுற்றி கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 55,000 சுற்றி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. அப்போ இந்த 55,000 ஒன்றா மார்க்கெட் மேலே கிராஸ் ஆகணும், இல்லைனா கிளியராக ஒரு டவுன்ஃபால் வரணும். ரெண்டுமே வராமல் பேங்க் நிஃப்டி ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து இந்த 55,000க்கு மேலேயும் கீழே சுற்றியே நடந்துகிட்ருக்கு. அண்ட் இன்றைக்கும் அதே மாதிரி சுற்றி நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, சப்போஸ் பேங்க் நிஃப்டி இந்த ப்ரைஸை அதாவது 55,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எங்கே போகும்னா 56,000 வரைக்கும் சூப்பராக போகும். அண்ட் யாரோ கேட்டிருந்தாங்க 56,000 மார்க்கெட் ரீச் ஆகுமான்னு. ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, பட் ஆனால் இந்த வருகின்ற நாட்களில் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 55,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 55,500ல ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் இருக்குது. அப்போது இந்த ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா இந்த 55,500 அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரெட் லைன் போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸை ட்ரிகர் ஆச்சுன்னா பயங்கரமான செல்லிங்ஸ் நடக்கும். அப்போ இந்த செல்லிங்ஸ் வர்றதுக்காக தான் மார்க்கெட் வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிங்கிறனால தான் மார்க்கெட் வந்து 56,000 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரியர் இந்த புட் ஆப்ஷனில் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம் மார்க்கெட் மேலே போகாதுக்கு. ரெண்டாவது, நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும் புட் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, கால் ஆப்ஷன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குன்னு. ஸோ கால் ஆப்ஷன்ஸ் எப்போ வந்து ரொம்ப அதிகமாகி அதோட பிசிஆர் ரேஷியோ குறைஞ்சபட்சம் ஒரு 0.8க்கு கீழே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 0.7 இருக்குது. ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.91 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமானால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நம்ப முடியும். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் அப்ஸ்விங், அதாவது மேலே ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக போனாலும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்துடும். ஸோ நம்மளோட சூப்பர் ட்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குதுன்னு சொல்லுது. அதே மாதிரி நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோல்டன் கிராஸ்லேயே இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் சைட் வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கும் வித்தியாசம். என்னென்னா நமக்கு ரெண்டுமே வந்து ப்ரைஸோட வேல்யூ தான் வருது. ஆனால் நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மார்க்கெட் மாதிரி இருக்குது, கோல்டன் கிராஸில் இருக்குது. ஆனால் அதே இது நமக்கு சூப்பர் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி 2 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு வந்து கான்ட்ரடிக்டிங் வரும்போது, அதாவது ரெண்டுமே வேறு சொல்லும் போது எந்த இண்டிகேட்டரை நம்பணும், அப்போ எந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது நான் என்ன சொல்வேன்னா நமக்கு இந்த சூப்பர் ட்ரெண்டுன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டில் கன்சாலிடேஷன் ஃபேஸ், மேலே போனாலும் 55,500 பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்றைக்கி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டோம். அண்ட் கிஃப்ட் நிஃப்டியில் செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்டிங் ஒரு 1 ஹவரில் அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து 9:30க்கு முன்னாடி ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் இன்னைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி நிஃப்டி 50 எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.